عليكم ورحمة الله. الحمد لله رب العالمين وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பாடத்திலே இதுவரைக்கும் நாம் அகீதா அடிப்படை கோட்பாடுகள் சம்பந்தமான பாடங்களை பார்த்தோம். இஸ்லாத்துடைய கடமைகள், ஈமானுடைய கடமைகள், அல் இஹ்சான் என்றால் என்ன, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய கோட்பாடுகளில் சில கோட்பாடுகளை பார்த்தோம். இரண்டாவது கட்டமாக வணக்கம் சம்பந்தமான பாடம். இந்த வணக்கம் சம்பந்தமான பாடம் ஆரம்பத்திலே தஹாரா சுத்தம் சம்பந்தமான பாடமாக இருந்தாலும் கூட நாம் எதிர்நோக்கக்கூடிய ரமலானை முன்னிட்டு நோன்பு சம்பந்தமான பாடத்தை இன்று பார்க்கலாம் என நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். நோன்பு என்பது இஸ்லாத்தின் 50 கடமைகளில் ஒரு கடமை. இது ரமலான் மாதம், அரபு மாதத்திலே 9வது மாதம், ரமலான் மாதத்திலே நிறைவேற்றப்பட வேண்டிய கடமை. நோன்பு என்பது சூரியன், அதாவது பஜ்ருடைய நேரத்திலிருந்து சூரியன் மறையும் வரும் வரை நோன்பை முறிக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் தவிர்த்து அல்லாஹ்வுக்காக வணக்கத்தில் ஈடுபடுவதுதான் நோன்பு என்பது. பஜ்ரிலிருந்து மக்ரிப் வரும் வரைக்கும் உண்ணாமல் பருகாமல் அல்லாஹ்வுக்காக வணக்கத்திலே இருப்பதுதான் நோன்பு என்பது. இது இஸ்லாத்தின் 50 கடமைகளில் ஒன்று, அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளில் ஒன்று. பொதுவாக அனைவரும் இது கடமை என்பதிலே கருத்து முரண்பாடற்ற தெளிவான நிலையில் இருப்பதை நாம் காணலாம். இதற்கு ஆதாரமாக அல் குர்ஆன், நபிமொழி, அதே போன்று முஸ்லிம்கள் ஏகோபித்த முறையில் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக அல் குர்ஆன் கூறுகிறது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹ்ர ஃபல்யஸும். இந்த ரமலான் மாதம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்ற அந்த செய்திகளை கூறிவிட்டு இறுதியிலே கூறுகிறது, யார் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து கொள்கிறாரோ அவர் நோன்பு நோக்கட்டும். இது நோன்பு கடமை என்பதை இதனூடாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த நோன்பு யாருக்கு கடமையாகும் என்றால், சில நிபந்தனைகள் முழுமை அடைகின்ற போதுதான் அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கருதப்படும். அதில் முதலாவது இஸ்லாம், முஸ்லிமாக இருக்க வேண்டும். எனவே இஸ்லாம் அல்லாதவர்கள் நோன்பு நோட்பதனூடாக அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். இரண்டாவது பருவ வயதை அடைந்திருத்தல். சிறுவர்கள் நோன்பு நோற்றால் அவர்களுக்கு அது சுன்னத்தாக பயிற்றுவிப்பதாக கணிக்கப்படும். ஆனால் கடமை என்பது கிடையாது. பருவ வயதை அடைந்தவர்களுக்கு தான் நோன்பு கடமை. மூன்றாவது புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும். அவ்வாறென்றால் பைத்தியக்காரனுக்கு நோன்பு கடமை இல்லை. நாலாவது நோன்பு நோக்க சக்தி உடையவராக இருக்க வேண்டும். நோன்பு நோட்பதற்கு சக்தி உடையவராக இருக்க வேண்டும் எனும் போது நோயாளிகள் அல்லது வலுவற்றவர்கள், சக்தி இழந்தவர்களுக்கு நோன்பு கடமை கிடையாது. உதாரணமாக பிரயாணத்தில் இருக்கின்ற போது அவருக்கு நோன்பை நோட்பதற்கான வலிமை இல்லாமல் இருக்கலாம் உதாரணமாக. எனவே அவர் நோன்பை விட்டு இன்னும் ஒரு தினத்திலே நோன்பதற்கு அனுமதி இருக்கிறது. எனவே கடமையாவதற்கான நிபந்தனைகள் முஸ்லிமாக இருக்க வேண்டும், பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும், புத்தி உள்ளவராக இருக்க வேண்டும், நோன்பு நோட்பதற்கு சக்தி உடையவராக இருக்க வேண்டும். நேர காலத்தை கருதி சுருக்கமாக நாம் தெரிந்த விடயம் என்பதால் மேலோட்டமாக நினைவூட்டிக் கொண்டு போகிறேன். மூன்றாவதாக ரமலான் மாதத்தை எவ்வாறு நாம் அறிந்து கொள்வது? ரமலான் மாதத்தில் தான் நோன்பு நோக்க வேண்டும். ரமலான் மாதத்தை எவ்வாறு தெரிந்து கொள்வதென்றால் 2 விடயங்கள். ஒன்று, ரமலானுடைய பிறை தென்படுவதனூடாக, ரமலானுடைய முதல் பிறை தென்படுவதனூடாக இது ரமலான் என்று அந்த மாதத்திலே நோன்பு நோட்போம். நபி அவர்கள் கூறுகிறார்கள், சூமு லிருயதிஹி வ அஃப்திரு லிருயதிஹி. ரமலானுடைய பிறையை கண்டால் நோன்பு நோருங்கள், ஷவ்வாலுடைய பிறையை கண்டால் நோன்பை விட்டு விடுங்கள். இரண்டாவது, ஷஅபான் மாதம் 29வது நாள் பிறை பார்க்க வேண்டும். 29வது நாள் பிறை தென்படவில்லை என்றால், அல்லது மழை மேகங்கள் தெளிவற்ற நிலையாக இருந்தால் அந்த ஷஅபான் மாதத்தை 30ஆக பூர்த்தி செய்துவிட்டு 31வது நாள், அதாவது 31வது நாள் தான் ரமலானுடைய முதலாவது நாளாக கருதப்படும். எனவே பிறை பார்த்து ரமலான் மாதத்தை கணிக்க வேண்டும். இரண்டாவது, ஷஅபான் மாதத்தை எத்தனையாக பூரணப்படுத்த வேண்டும்? 30ஆக பூரணப்படுத்தி இது ரமலான் மாதம் என்று அறிந்து நோன்பு நோக்க வேண்டும்.
நான்காவதாக நோன்புக்கு நியத்து வைத்தல். உதாரணம், எண்ணம் என்பது கட்டாயம். உதாரணமாக சுண்ணத்தான நோன்புக்கு நியத்து வைப்பது எப்படி, பரவான நோன்புக்கு நியத்து வைப்பது எப்படி? உதாரணமாக எல்லா வணக்கங்களும் எண்ணத்தை கொண்டுதான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கருதப்படும். எனவே அதே போன்றுதான் ரமதானுக்கு நோன்பு பற்றிய எண்ணம் கட்டாயம் இருக்க வேண்டும். உதாரணமாக கடமையான நோன்புக்கு நாம் நோன்பு நோக்கிறேன் என்கிற எண்ணம், அதாவது சூரியன் மறைந்ததிலிருந்து பஜருக்கு முன்னரான அந்த நேரத்தில் கட்டாயமாக நாளைக்கு நான் நோன்பு நோக்கிறேன் என்ற எண்ணம் கட்டாயமாக இருக்க வேண்டும். இரவு வேளையிலே பஜருக்கு முன்னர் நோன்பு நோட்பேனா இல்லையா என்ற எண்ணம் இல்லை என்றால் அவர்கள் நோன்பாளியாக கருதப்பட மாட்டார். பஜருக்கு முந்தி நோன்பு நோட்க இருக்கிறேன் என்ற எண்ணம் கட்டாயமாக மனதில் வர வேண்டும். சுண்ணத்தான நோன்பை பொறுத்தவரையிலே அவர் பகலுடைய நேரத்தில் கூட அந்த நோன்புடைய நியத்தை வைத்துக் கொள்ளலாம். நான் நோன்பாளி என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் ஒரு நிபந்தனை, பஜருக்கு பிறகு நோன்பை முறிக்கக்கூடிய ஏதாவது ஒன்று நடைபெறாமல் இருக்க வேண்டும். உதாரணமா பஜருக்கு பிறகு ஒருவர் 10 மணிக்கு இருக்கிறார், ஆனா பஜர்ல இருந்து ஒன்றும் சாப்பிடலை, லோகருக்கு முந்தி வரங்காட்டி உடனே சொல்லிவிடலாம், நான் நோன்பாளி என்று எண்ணங்களை வரவழைத்துக் கொள்ளலாம். சுண்ணத்தான நோன்பு, பரதான நோன்புக்கு இரவிலே எண்ணம் நியத்து வைக்க வேண்டும். சுண்ணத்தான நோன்பை பொறுத்தவரையிலே பஜரிலிருந்து நோன்பை முறிக்கக்கூடிய காரணிகளில் ஏற்படாமல் இருந்தால் அவர் நோன்பாளியாக அவர் அந்த நாளை மாற்றிக் கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கிறது. ஐந்தாவதாக நோன்பை முறிக்கக்கூடிய காரணிகள். அதில் முதலாவது உடலுறவு. பகல் வேளையிலே உடலுறவின் மூலமாக ஒரு நோன்பை முறித்து விட்டால் அது பெரிய பாவம். நோன்பை கலா செய்வதோடு அவருக்கு ஒரு குற்ற பரிகாரமும் இருக்கிறது. ரமலானுடைய பகல் வேளையிலே உடலுறவின் மூலமாக நோன்பை முறித்துக் கொண்டால் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும். கலா செய்வதுடன் குற்ற பரிகாரமாக அவருக்கு கடுமையான குற்ற பரிகாரம் இருக்கிறது. முதலாவது, ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும். அதற்கு சக்தி இல்லை என்றால் 2 மாதங்கள் தொடராக நோன்பு நோக்க வேண்டும். எத்தனை நோன்புகள்? ஒரு நோன்பை முறித்தால் 2 மாதங்கள் நோன்பு நோக்க வேண்டும். அதற்கும் சக்தி இல்லை என்றால் அவர் 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும். இரண்டாவது கட்டம், 2 மாதங்கள் தொடராக நோன்பு நோக்க வேண்டும். மூன்றாவது, அதற்கு சக்தி இல்லை என்றால் அவர் 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். உணவை பொறுத்தவரையிலே நாம் எந்த ஊரில் இருக்கிறோமோ அந்த ஊரில் பிரதானமான உணவாக கொள்ளக்கூடிய உணவு 60 பேருக்கு வழங்கினால் போதும். இரண்டாவது, அதாவது இஸ்கலிதமாக, அதாவது மணியை வெளிப்படுத்தல், அதாவது முத்தம் கொடுப்பதனூடாக அல்லது தொடுதனூடாக ஏதோ ஒன்றின் மூலமாக நாம் அந்த மணியை வெளிப்படுத்தினால் நோன்பு முறிந்துவிடும். அந்த நோன்பை அவர் கலா செய்ய வேண்டும். ஆனால் அவருக்கு அந்த உடலுறவு மூலமாக அந்த கஃபாரா குற்ற பரிகாரம் இருப்பது போன்று அவருக்கு அந்த குற்ற பரிகாரம் கிடையாது. அவர் நோன்பை முறித்துவிட்டு பிறகு என்ன செய்ய வேண்டும்? நோன்பை கலா செய்ய வேண்டும். அது பாவமான ஒரு விடயம். மூன்றாவது, வேண்டுமென்றே உண்ணுதல், வேண்டுமென்றே குடித்தல். உதாரணமாக இஸ்லாம் நமக்கு அந்த பஜ்ருடைய நேரம் வரும் வரை உண்பதற்கான குடிப்பதற்கான அனுமதியை வழங்கியிருக்கிறது. பஜ்ரிலிருந்து மகரிப் வரைக்கும் உள்ள நேரங்களில் வேண்டுமென்றே ஒருவர் உண்டால் அல்லது குடித்தால் நோன்பு முறிந்து விடும். நான்காவது, வேண்டுமென்றே வாந்தி எடுத்தல். உதாரணமா ஒருவர் வாந்தி சாதாரண நிலையிலே வந்தால் நோன்பு முறியாது. அவராக நோன்பை வாந்தியை வரவழைத்துக் கொண்டால் அது நோன்பு முறிந்து விடும். ஐந்தாவது, உடலிலிருந்து இரத்தம் வெளியேற்றுதல். உதாரணமாக இன்னும் ஒருவருக்கு இரத்தத்தை கொடுப்பது, தர்மம் செய்வது, அல்லது இன்னொரு விடயங்களுக்காக இரத்தத்தை வெளிப்படுத்துவதனூடாக நோன்பு முறிந்து விடும். ஆனால் இரத்தம், அதாவது நமது பிளட் குரூப், அந்த குரூப்பை பரிசோதிப்பதற்காக எடுக்கக்கூடிய அந்த சொற்ப இரத்தத்தினூடாக நோன்பு முறிய மாட்டார். அதனூடாக எந்த தாக்கமும் ஏற்பட மாட்டார். எனவே நோன்பை முறிக்கக்கூடிய விடயம் உடலுறவின் மூலமாக, மணி இஸ்கலிதமாகுவதனூடாக, அதாவது தூக்கத்தில் ஒருவர் குளிப்பு கடமையான அவருக்கு நோன்பு முறியாது. அதாவது அந்த இஸ்கலிதம் என்பது மணியை நாம் உணர்வின் மூலமாக வெளிப்படுத்துவது பாவம். ஆனால் நோன்பு இருக்கக்கூடிய நிலையிலே வெளிப்படுத்தினால் நோன்பு முறிந்துவிடும், கலா செய்ய வேண்டும். மூன்றாவது, வேண்டுமென்று உண்ணுவது, குடிப்பது, வேண்டுமென்று வாந்தி எடுப்பது. ஐந்தாவது, உடலிலிருந்து இரத்தத்தை வெளியேற்றுவது. இந்த 5 விடயங்களும் நோன்பை முறிக்கக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. ஆறாவதாக, ரமதான் மாதத்திலே நோன்பை விடுவதற்கு யாருக்கு அனுமதி இருக்கிறது? முதலாவது, நோயாளி. அவர் நோயாளியாக இருந்தால் அவர் அந்த
சிரமத்தை தாங்கிக் கொள்ள முடியாத நிலையாக இருந்தால் அவர் என்ன செய்யலாம்? நோன்பை விட்டு விட்டு அவர் சுகமாகியதன் பின்னால், குணமாகியதன் பின்னால் அந்த நோன்பை பிடிக்க வேண்டும். இரண்டாவது பிரயாணி. பிரயாணத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் அந்த சிரமங்களை மேற்கொண்டு அவர் கஷ்டப்படுவதை முடியாமல் இருந்தால் அவருக்கு நோன்பை விடுவது அனுமதியாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறும்போது வமன் கான மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்து மின் அய்யாமின் உஃபர். யார் நோயாளியாக அல்லது பிரயாணத்தில் இருந்தால் அந்த விடுபட்ட நோன்புகளை வேறு சில நாட்களில் நோட்கட்டும் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. மூன்றாவதாக கர்ப்பிணி அல்லது பால் கொடுக்கக்கூடிய தாய். உதாரணமா பிரசவித்திருக்கு, அதாவது ஒரு கருவை சுமந்திருக்கக்கூடிய தாய், அதே போன்று பால் கொடுக்கக்கூடிய தாய்க்கும் அந்த நோன்பை விடுவதற்கான அனுமதி இருக்கிறது. அவர்கள் எப்போது குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பின்னால், பால் கொடுத்து முடிந்ததற்கு பின்னால் அந்த நோன்பை வேறு நாட்களிலே கதா செய்ய வேண்டும். நான்காவதாக பெண்களை பொறுத்தவரையிலே மாதவிடாய் அல்லது குழந்தை பேற்றின் மூலமாக வரக்கூடிய அந்த ருது, அவைகள் சுத்தமாக நின்று விட்டதற்கு பின்னால் அவர்கள் அந்த நோன்பை கதா செய்ய வேண்டும். எனவே இவர்களுக்கு அனுமதி. நோயாளி, பிரயாணி, கர்ப்பிணி தாய், பால் கொடுக்கக்கூடிய தாய், மாதவிடாய் பெண், அதே போன்று குழந்தை பெற்றதனூடாக வரக்கூடிய அந்த ருது, இரத்தம் நின்றதற்கு பின்னால் இந்த காலங்களிலே நோன்பு நோட்பது அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மாதவிடாய் அதே போன்று குழந்தை பெற்ற பெண்கள் இவர்கள் கட்டாயமாக நோன்பை விட வேண்டும். நோன்பு நோட்டால் நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏனென்றால் அவர்கள் சுத்தமாகியதற்கு பின்னால் தான் அந்த நோன்பை அவர்கள் நோக்க வேண்டும். அதே போன்று ரமலான் மாதத்திலே நோன்பை விடுவதற்கு அனுமதி, அத்துடன் கஃபாராவும் கொடுக்க வேண்டும். உதாரணமாக சில நோயாளிகளை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு தீராத நோய், உதாரணமாக படுத்த படுக்கையில் என்று சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு நோய் குணமாகி இதுக்கு பிறகு நோய் பிடிப்பாங்கிற ஒரு எண்ணம், அப்படி எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தால் அவர்கள் என்ன செய்யலாம்? அந்த நோன்புக்கு பதிலாக என்ன செய்யலாம்? ஒரு ஏழைக்கு ஒரு நோன்புக்கு உணவளிக்க வேண்டும். உதாரணமாக 30 நோம்புனா 30 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். இரண்டாவது வயதை முதிர்ந்தவர்கள், அதாவது தள்ளாத வயதுக்கு வந்துட்டா அவர் நோன்பு பிடிக்கலாம்ன்ற கட்டம் வந்து அவங்க என்ன செய்யலாம்? நோன்பு பிடிக்காம நோன்புக்கு பதிலாக கஃபார், குற்றப்பரிகாரமாக ஒரு ஏழைக்கு ஒரு நோன்பு உணவளித்தா போதும். 30 நோம்புன்னா 30 பேருக்கு உணவளிக்கும். அடுத்ததாக ஏழாவது கலா செய்வதற்கான நேரமும் பிற்படுத்துவதற்கான சட்டம். உதாரணமாக ரமலானிலே ஒருவருக்கு நோன்பு விடுபடுகிறது, அதை கலா செய்ய வேண்டும். எதுவரைக்கும் அவர் பிற்படுத்தலாம்? அடுத்த ரமலான் வரும் வரைக்கும் என்ன செய்யலாம்? அவரை பிற்படுத்துவதற்கான அனுமதி இருக்குது. ஆனால் அடுத்த ரமலானுக்கு முன்னதாக என்ன செய்யணும்? கட்டாயமாக பிடிக்க வேண்டும். உதாரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய செய்திதான், அதாவது நபியுடைய பணிவிடை செய்வதன் காரணமாக ரமலானிலே விடுபட்ட நோன்பை ஷஅபானிலே தான் எனக்கு அதனை நிவர்த்தி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதாக, கலா செய்வேன் என்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். சிலர்கள் அந்த ரமலானிலே ஏற்பட்ட அந்த கலாவை அடுத்த ரமலான் வரும் வரைக்கும் நோக்காமல் அதனை விட்டு விடுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு இரண்டு நிலை. ஒன்று, உண்மையிலே அடுத்த ரமலானுக்கு முன்னர் கலா செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் அதற்கு அடுத்த வருடத்திலே நோன்பை நோட்டால் போதுமானது. அல்லது அவருக்கு நோன்பு நோட்பதற்கான கலா செய்வதற்கான எல்லா விதமான சந்தர்ப்பம் இருந்தும் வேண்டுமென்றே பொதுபோக்காக அடுத்த ரமலானையும் தாண்டுவாராக இருந்தால் நோன்பை கலா செய்வதோடு ஒரு ஏழைக்கு ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். உதாரணமாக 10 நோன்பு விட்டுட்டாருன்னா 10 நோன்பையும் கலா செய்வதோடு 10 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். பொதுபோக்காக வேண்டும் என்றே இன்னும் ஒரு ரமலான் வரும் வரை அவர் காலம் கடத்தியதற்காக. எட்டாவதாக கலா நோன்பு இருக்கக்கூடிய ஒரு சுன்னத்தான நோன்பை நோக்கலாமா? எனக்கு வந்து ரமலானுடைய 10 நோன்பு இருக்குது, சுன்னத்தான நோன்பு நோக்கலாமான்னு கேட்டா நோக்கலாம். ஆனால் உதாரணமாக அரபாவுடைய நோன்பு அல்லது முஹர்ரம் ஆஷூராவுடைய நோன்பு, இந்த நேரத்தில் எனக்கு கலா இருக்கு 5 நோன்பு. இந்த டைம்ல வந்து நான் கலா நோன்பு நோக்கிறதா ஆஷூரா நோன்பு நோக்கிறதான்னு பார்த்தா ஆஷூராவுக்குடைய நாள் முஹர்ரம் 10, அன்றைக்கு மிஸ் ஆனா அதோட சிறப்பு வைத்திருக்கு. அதனால இவ்வாறான நோன்புகள் வரும்போது
அந்த சுன்னத்தான நோன்புகளை நோற்றதற்கு பின்னால் கலா நோன்பை நோக்கலாம். ஏனென்றால் அந்த அரபாவுடைய நாள் குறிப்பிட்ட தினம், முஹர்ரம் ஆஷுரா என்பது குறிப்பிட்ட தினம். எனவே அந்த சுன்னத்தான நோன்பை நோற்றதற்கு பின்னால் அதற்கு பின்னராக கலாவுடைய நோன்புகளை நோக்கலாம். ஆனால் ஷவ்வால் மாதம் நோக்கக்கூடிய 6 நோன்பை பொறுத்தவரையிலே, ரமலான் முடிந்து நோக்கக்கூடிய 6 நோன்பை பொறுத்தவரையிலே கலா உள்ளவர்கள் கலாவை நோட்டு விட்டுத்தான் அந்த 6 நோன்பை நோக்க வேண்டும். காரணம், அந்த 6 நோன்பை நோட்பதற்கான காலம் விரிவாக இருக்கிறது. உதாரணமாக அந்த ஷவ்வால் மாதம் முடியும் வரைக்கும் பிடிக்கலாம், கிட்டத்தட்ட 29 நாள் இருக்குது. எனவே கலாவுடைய 5 நோன்பாக கலாவை பிடிச்சிட்டு ஏனைய அந்த சுன்னத்தான ஷவ்வாலுடைய நோன்பை ஏனைய நாட்களிலே பிடிக்கலாம். அதே போல் நோன்பு நோட்பதற்கு ஹராமான நாட்கள், சுருக்கமாக சொல்வதென்றால் பெருநாள் தினங்கள், அதாவது ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா, இரண்டாவது துல்ஹஜ் மாதத்துடைய ஐயாபு தஷ்ரீக், அதாவது ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் கிரான் முறையில் அல்லது தமத்து முறையில் செய்தால் அவர்களுக்கு ஹதியு கொடுப்பது கடமை. ஆனால் அவர்கள் ஹதியு கொடுப்பதற்கு வசதி இல்லாமல் இருந்தால் இந்த ஐயாமு தஷ்ரீக் நாட்களிலே, அதாவது 11, 12, 13 இந்த 3 நாட்கள் நோன்பு நோட்பதற்கு தடுக்கப்பட்ட நாட்கள். ஆனால் இவர்களுக்கு அனுமதி. கிரான் முறையில் தமத்து முறையில் ஹஜ்ஜி செய்து அந்த ஹஜ்ஜுக்குரிய குர்பானை கொடுப்ப ஹதியை கொடுப்பதற்கு வசதி இல்லாமல் இருந்தால் 3 நோன்பை நோட்பதற்கு அனுமதி இருக்கிறது. மூன்றாவதாக சந்தேகத்துக்கிடமான நாள், உதாரணமா ஷவ்வாலுடைய ஷாபானுடைய 30வது நாள், 29வது நாள், அதாவது 30வது நாள். இந்த நாளில் நோன்பு நோட்பது ஹராம். உதாரணமாக 29வது நாள் மழை மேக மூட்டத்தின் காரணமாக தெளிவில்லாமல் இருந்தால் இது 30 அல்லது 29 என்கிற சந்தேகம் வரக்கூடிய அந்த கட்டங்களை என்ன செய்யலாம், அந்த நாள் நோன்பு பிடிப்பது கூடாது. அப்ப ஹராமான நாட்கள் ஹஜ்ஜி பெருநாள், நோன்பு பெருநாள், ஐயாமு தஷ்ரீக் துல்ஹஜ் மாதம் 11, 12, 13, மூன்றாவதாக சந்தேகத்துக்குரிய நாள். ஆனா ஐயாமு தஷ்ரீக்ல யாருக்கு நோன்பு நோட்பதுக்கு அனுமதி இருக்குது? கிரான் தமத்து முறையில் ஹஜ்ஜி செய்து ஹதி கொடுப்பதற்கு வசதி இல்லாதவர்கள் ஹஜ்ஜிலே 3 நோன்பு நோக்க வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டு. எனவே அவர்களுக்கு மாத்திரம் அனுமதி. அதே போன்று நோன்பு நோட்பதற்கு விரும்பத்தகாத நாட்களை பொறுத்தவரையிலே ரஜபு மாதத்துக்கென குறிப்பாக நோன்பை நோட்பது விரும்பத்தகாத விடயம். ஆனால் எல்லா மாதமும் நோன்பு நோக்கிறார்கள், வியாழன், திங்கள் அல்லது ஐயாமுல் பீத், அவருக்கு பிடிக்கலாம், அவருக்கு புரியல. அது இல்லாம ரஜபு மாதத்துக்கு மட்டும் தனியாக பிடிப்பது விரும்பத்தகாத ஒரு விடயம். அதே போல வெள்ளிக்கிழமையை குறிப்பிட்டு நோன்பு நோட்பது கூடாது. வெள்ளிக்கிழமையுடன் வியாழக்கிழமை சேர்த்து அல்லது வெள்ளிக்கிழமையுடன் சனிக்கிழமை சேர்த்து பிடித்தால் அது அனுமதிக்கப்பட்ட விடயம். 11ஆவதாக நோன்பு நோட்பதற்கு சுன்னத்தாக்கப்பட்ட தினங்கள். ஷவ்வாலுடைய ரமலான் முடிந்து வரக்கூடிய அந்த ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்புகள் நோட்பது, துல்ஹஜ் மாதத்திலே 9 நாட்கள் நோட்பது, அதில் குறிப்பாக அரபாவுடைய 9வது நாள் நோட்பது, ஒவ்வொரு மாதமும் 3 நோன்புகள் நோட்பது, அது குறிப்பாக ஐயாமுல் பீத்களை அமைத்துக் கொள்வது 13, 14, 17. ஆனா 3 நோன்பு எந்த நாட்களும் பிடிக்கலாம். அதனை திங்கள் வியாழனாக வைத்துக் கொள்ளலாம் அல்லது 13, 14, 15 வைத்துக் கொள்ளலாம். இதே ஒரு விரும்பத்தக்க ஒரு விடயம். அடுத்ததாக ஒவ்வொரு வாரமும் வியாழன், வெள்ளி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதாவது வணக்கங்கள் உயர்த்தப்படுகிற நாள். எனவே அந்த திங்கள் வியாழன் நாட்களிலே நோன்பு நோட்பது சுன்னத்தாக இருக்கிறது. 12வது விடயம் சுன்னத்தான தத்தவு. அதாவது உதாரணமாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பு எப்படின்னா, ஒரு நாள் நோன்பு பிடிப்பாங்க, ஒரு நாள் நோன்பு விடுவாங்க. அதே போல முஹர்ரம் மாதத்தில் நோக்கக்கூடிய நோன்பு உதாரணம் 10 நோன்புகளை நோக்கலாம். ஆனால் 9வது நாளும் 10வது நாளும் நோட்பது ஒரு வலியுறுத்தப்பட்ட சுன்னாவாக இருக்கிறது. ஏனைய நாட்களிலே நோன்பு நோட்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதனை நோட்பது அனுமதிக்கப்பட்ட மாதங்களாக இருக்கிறது. எனவே நாம் எதிர்நோக்கக்கூடிய இந்த ரமலானுடைய சட்ட திட்டங்களை முடிவான அளவுக்கு தெரிந்து அதனை நோட்பதற்கும், ரமலானுடைய சட்ட திட்டங்களை தெரிந்து அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட முறையிலே நோன்பை பரிபூர்ணமாக பிடிப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் வரக்கூடிய ரமலானை அடைந்து அந்த ரமலானிலே முழுமையாக முறையாக நோன்பை நோற்று அல்லாஹுடைய அன்புக்கும் அரவணைப்புக்கும் சொந்தக்காரர்களாக
நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கிரல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.